ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கமகமன்னு மணக்கும் கீ ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கீ ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா உங்கள் குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நம்ம முன்னாடி ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கலாம். சட்டி அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூனு நம்ம நெய் ஊற்றிக்கிறோம். நெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கிறோம். பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி மூணுத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக வதக்கிக்கிறோம். இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன். 1/4 படி அரிசி நீங்கள் 1 டம்ளர் சேர்த்துக்குங்க. இதை நல்லா வதக்கிக்கிறோம். நெய்யில் நல்லா வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இந்த அளவு வதங்கினோடனே பாருங்கள், இந்த அளவு வதங்கணும். ரொம்ப வதங்கக்கூடாது. புதினா மல்லி போட்டுக்கிறோம். புதினா மல்லி போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டு நல்லா வதங்கினோன்னே இப்போ நம்ம 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் உப்பு சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூனு. சேர்த்து நீங்கள் பதமாக பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. இந்த அளவு கொதித்தோடனே நான் களைஞ்சி வச்ச அரிசியை போட்டிருக்கேன். ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அரிசி களைஞ்சி வச்சுக்கோங்க. இதை நம்ம போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதி வந்தோடனே நம்ம மூடி வச்சுக்கிறோம். மூடி வச்சு நல்லா கொதித்தோடனே இந்த அளவு வரும்போது நம்ம தம்பில் போட்டுறோம். தம்பில் போடும்போது ஒரு துணியை வச்சு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு நான் மேலே வெயிட்டு வைக்கிறேன். நீங்கள் இந்த அளவு அதேமாரி வெயிட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக தம் ஆகும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக ரெடியாகிடும். நீங்கள் பாருங்கள் எந்த அளவு வந்துருச்சுன்னு. இந்த அளவு கரெக்டாக வந்துருச்சு. பொலண்டு நம்ம கீ ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். ஓகே பாய். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.